ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 16ஆம் நாள் தொடக்கம். பலகையை தாங்கள் மார்போடு சேர்த்து கட்டி பிடித்திருப்பதனால் பலகை நம்மை சேர்த்து கட்டி பிடித்திருக்கிறதுண்டா? இல்லை. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால், யார் பிடித்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அதாவது நாம் பலகையை பிடித்திருக்கிறோமா அல்லது பலகை நம்மை பிடித்து கொண்டிருக்கிறதோ என்று பார்க்கும் பொழுது பலகை நம்மை பிடிக்கவில்லை, நாம் தான் அப்பலகையை பிடித்ததாகும். ஆனால் இதோ பாருங்கள், இப்பலகையை நாம் விடுகிறோம். இப்பொழுது என்னவாகின்றது? பலகை வேறுபட்டு போகிறது. இப்படியேதான் தானாகிய சிவன் சக்தியாய் வெளியில் வியாபித்த போது சிவசக்தி ஆயிற்று. அந்த சக்தியிலிருந்தே சிருஷ்டிகள் உண்டாயின. அவைகளைத்தான் தாயார், தகப்பனார், மனைவி, மணாளன், புத்திரன், புத்திரி, வீடு, தனம், ஸ்தானம், மானம், ஜாதி, சுத்தம், அசுத்தம் என்று கட்டி பிடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளொன்றும் நம்மை கட்டி பிடிக்கவில்லை, நாமே இவைகளை கட்டி பிடித்திருப்பதாகும். அது எப்படி என்றால், நாம் தூங்கும் பொழுது தாயார் என்றோ தகப்பனார் என்றோ மற்ற எதுவுமே இல்லை. அன்றியும் நமக்கு மிகவும் பிரியமான புத்திரனோ சகோதரனோ நமது அருகில் படுத்து தூங்குவதாய் இருந்தது. நாமும் தூங்குகிறோம். அந்த சமயத்தில் நம்முடைய கையோ காலோ அந்த பிரியப்பட்ட புத்திரனுடையவோ சகோதரனுடையவோ மேல் விழுகிறது. அப்பொழுது யாரென்றும் அறிகிறதில்லை. தவிர இருக்காலிகளாகிய நம்மில் தாழ்ந்தவர் என்று ஒரு இனத்தாரை நம்முடைய துரபிமானத்தால் மிகவும் கீழான ஜாதி என்று சாவித்து வேறாக்கி வைத்திருக்கிறோம். அப்பிரகாரமுள்ள ஒருவன் நாம் தூங்குகிற சமயத்தில் நமது அருகில் வந்து நம்மை தொட்டால் நாம் அறிகிறதுண்டோ? அறிகிறதில்லை. தூக்கம் விழித்த பின் நாம் தூங்கும் போது நம்மை அவன் தொட்டிருந்தான் நாம் குளிக்க வேண்டும் என்று நினைப்பதுண்டோ? இல்லை. அதுவுமல்லாமல் மேற்சொன்னவன் மிகவும் அருவருப்புக்கிடமான ஒரு உணவை உண்ணுகிறதுண்டு. அதாவது செத்த மாட்டை ஒரு குழியில் போட்டு அது புழுத்த பின் அப்புழுக்களை எடுத்து கஞ்சியாக காய்ச்சி சாப்பிடுகிறான். ஆனால் நாம் தூங்குகிற சமயத்தில் மேல் சொன்ன புழுக்கஞ்சியை அவன் ஒரு கரண்டியில் எடுத்து நமது வாயை திறந்து வாயில் ஊற்றினார் என்றால் அது என்னவாகும்? தூக்கமானதால் அது உள்ளே போய் இறங்கிவிடும். அப்பொழுது நமக்கு தெரியுமா? தெரியாது. அது என்ன காரணம்? நாம் தூங்குகிறதுனால். நாம் தூங்கும் பொழுது நம்முடைய சக்தி உள்ளிலா வெளியிலா? உள்ளில் அடங்கியிருந்தது. தன்னுடைய சக்தி தன்னிலிருந்து வெளியே வியாபிக்க அந்த சக்தியிலிருந்து சிருஷ்டிகள் உண்டாயின. தன்னால் சிருஷ்டிக்கப்படுகிற பொருள்களை தானே கட்டிப்பிடித்து புலம்புகிறதாகும். அது எப்படி என்றால், நாம் இப்பொழுது ஒரு பலகையை கட்டிப்பிடித்து புலம்பிக் கொண்டிருந்தோம் அல்லவா? அதுபோலவே மேல் சொன்ன விஷயங்களையும் கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருக்கிறோம். அவ்வித பிடிப்பை அதிலிருந்து வேறுபடுத்தி அந்த சக்தியை தன்னுள் நடத்தி பிரம்மரந்திரத்தில் லயிக்கச் செய்வதே மோட்சம். அதற்காகவே உபதேசமாகும். உபதேசம் எதற்காக வேண்டி?
மோட்சம் சித்திப்பதற்காக. மோட்சம் சித்திக்க ஜீவனுக்கு மேல்கதியோ கீழ்கதியோ வேண்டியது? ஜீவனுக்கு மேல்கதியே வேண்டியதாகும். ஆனால் ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கத்தக்கதான உபதேசம் ஏதாவது உலகத்தில் இப்பொழுது நடப்பதாக நீர் கேள்விப்பட்டதோ அறிந்ததோ உண்டா? உண்டு. சிவா, ராமா முதலிய நாமங்களும் பஞ்சாட்சரம் முதலிய பல மந்திரங்களும் மகா வாக்கியங்களாகிய பிரம்மோபதேசங்களும் இப்பொழுது உலகில் நடப்பில் உள்ளதாய் நான் கேள்விப்பட்டும் அறிந்தும் இருக்கிறேன். ஆனால் இவைகளிலிருந்தெல்லாம் ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கிறதில்லை. ஏனென்றால் சிவா, ராமா, நாராயணா என்றும் மற்றுமுள்ள நாமங்களும் அதெல்லாமல் நமச்சிவாய, ஓம், ஐம், க்ளீம், சவ்வும், வதவத, வாக் வாதினி, பால பரமேஸ்வரி, ஸ்வாகா என்றும், ஓம் க்ரீம் நமச்சிவாயா என்றும், ஓம் நமோ நாராயணாவென்றும் தவிர அஷ்டாத்ரி, திரியாஸ்ரீ, ஏகாஸ்ரீ, திரிபுர சுந்தரி, சுயம்பரம் என்றாகிய மந்திரங்களும் அதல்லாமல் பிரம்மோபதேசம் என்று சொல்லுகின்ற பிரஜானம், பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மம் என்ற இப்பேற்பட்ட வாக்கியங்களையும் காயத்ரி என்று சொல்லப்படுகின்ற ஓம் பூ, ஓம் புவ, ஓம் பூர்வஸ்வ, ஓம் தத் சவிதிர் வரண்யம் வர்கோ தேவஸ்தி மஷி திவ்யோ நவ பிரயோசாத் என்பவைகளையுமே உபதேசம் என்று சொல்லி உலகத்தில் இப்போது நடந்து வருகிறது. இவ்விதமாக நாம் உச்சாரணம் செய்கிறதுனாலோ தியானிக்கிறதுனாலோ நம்முடைய ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கும் என்று நினைக்க இடமுண்டா? இடமில்லை. இவ்விதமாக உச்சாரணம் செய்து கொண்டிருக்கிறதுனால் நமது ஜீவன் மேல்கதியோ அல்லது கீழ்கதியாகவோ போகிறது? கீழ்கதியாகத்தான் போகிறது. கீழ்கதியாகின்றது எப்படி என்றால், அக்னி சொரூபமாய் இருக்கிற சப்த மூலியமாக ஜீவனாய் தேகமாய் இருக்கிற வாயு தன்னிலிருந்து தகித்து கீழ்கதியாய் போகின்றது. அப்போது தான் நாம் செத்து போகின்றோம். அவ்விதம் கீழ்கதியாகாமல் மேல்கதி கிடைப்பதற்குத்தான் உபதேசம். உபதேசம் என்பது உப பிளஸ் தேசம். உப என்பது என்ன? சமீபம். தேசம் என்றாலோ ஸ்தானம், அதாவது இடம். அப்போது உபதேசம் என்பது என்ன? சமீபஸ்தானம். இந்த சமீபஸ்தானம் யாருக்கு? நமக்கு. நமக்கு ஜீவன் இல்லாவிட்டால் ஸ்தானம் உண்டோ? இல்லை. ஏன்? ஜீவன் இல்லாதிருந்ததினால். அப்பொழுது ஸ்தானம் யாருக்கு? ஜீவனுக்கு. நாம் ஏதேனும் ஒரு வழியில் நடக்கிற சமயத்தில் நமக்கு அறியாமல் ஏதேனும் ஒரு சப்தம் திடீரென்று உண்டாக கேட்டு பயப்படுகிற சமயத்திலோ அதல்லாமல் குழியிலோ கால் தவறி விழுகிற சமயத்திலோ நமது ஜீவன் எவ்விதமாக போகிறது? அப்பொழுது பயப்பட்டு ஜீவன் ஒரே கதியாக மேல் பக்கமாக போகிறது. அது நமக்கு எங்கிருந்து மேல் பாகமாக போகிறது? உள்ளிலிருந்தோ வெளியிலிருந்தோ? அது நம்முடைய உள்ளிலிருந்து. அப்பொழுது ஜீவனுடைய ஸ்தானம் எது? மேல் பாகம். ஆனால் நம்முடைய ஜீவன் நமதுள்ளில் வியாபித்து மூத்திர துவாரத்தின் நுனி வரை இருக்கின்றது. அந்த ஜீவன் இல்லாவிட்டால் சுக்கிலம் இல்லை. அந்த ஜீவன்தான் சுக்கிலம். அந்த ஜீவன் மூத்திரத்துவாரத்தின் பாதி வரையில் தான் வருகிறதென்றால் சுக்கிலமோ மூத்திரமோ வருகிறதில்லை. அது மூத்திரத்துவாரத்தின் கடைசி வரை வந்து சுக்கிரத்தையும் மூத்திரத்தையும் வெளியில் தள்ளுகிறது. இதனால் மூத்திரத்துவாரத்தின் கடைசி வரை இருக்கின்ற ஜீவன் நாம் பயப்படும் பொழுது மேல் பாகத்திற்கு அதிவேகமாய் ஏறுகிறது. அந்த சமயம் ஜீவன் எவ்விடமிருந்து ஏறுகிறது? மூத்திரத்துவாரத்தின் உற்பத்தி ஸ்தானத்தில் இருந்து. ஜீவன் உள்ளில் இருக்கிறது. அவ்விதம் உள்ளில் இருக்கிற ஜீவனுடைய மார்க்கத்தை தான்
நன்றாக்க வேண்டியது. இதற்குத்தான் ஜீவனுடைய மார்க்கத்தை நன்றாக்க வேண்டுமென்றும் ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்க வேண்டுமென்றும் சொல்லுகிறது. அது எவ்விதமென்றால், தனதுள்ளில் வியாபித்திருக்கிற ஜீவனை உள்ளில் உள்ள மார்க்கத்தை நன்றாக்கி அதன் வழியே ஒரே கதியாக சதா நடத்த வேண்டும். அப்போதுதான் ஜீவனுக்கு கதி வருகிறது. மற்றெவ்வித விதத்திலும் ஜீவனுக்கு கதி வருகிறதில்லை. தவிர யாராவது செத்து போகும் சமயத்தில் நீர் பார்த்திருக்கின்றீரா? ஆம், பார்த்திருக்கின்றேன். நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம வணக்கம்.